Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. We miss you Robo sir. இது நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ஆப்வியஸ்லி நாம் அவரை ரொம்ப சின்னதுலேருந்தே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நடுவில் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப மெலிஞ்சு போகும்போதே பார்த்திங்கன்னா எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்னது ரோபோ சங்கர் எவ்வளோ நல்லா சப்பியாக இருந்த ஒரு மனுஷன் சடனாக ஏன் இப்படி ஆகிட்டார், என்னாச்சு அவருக்கு கேன்சரா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லி எல்லோரும் பதறி போய் அதுக்கப்புறம் அவரே ஓப்பனாக சொன்னார், லைக் ஹீ இஸ் ஹேவிங் மஞ்ச காமாலை அப்படின்னு சொல்லியிருந்தார். ரீசன் இஸ் ஆல்கஹால்னு கூட அவரே சொல்லியிருந்தார். பட் சர்ப்ரைசிங்லி ஹீ ரெக்கவர்ட். அதுதான் பெரிய விஷயம். நாம் அப்போவே நினச்சோம், ஓகே இவர் இவ்வளோ சக்தி இல்லாமல் இருக்கார், ரொம்ப இதாகிட்டார், என்னடா இது இப்படி இந்த மாதிரி ஆகிட்டார், கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே. நான் அப்போ நினச்சிட்ருக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா சடனாக ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தாரு. லைக் சூப்பராக அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணி அவரை மறுபடியும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுத்தினாங்க. ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த பழைய பாடியை கொண்டு வரதா இருக்கட்டும், கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும், மூவிஸில் ஆக்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப அழகாக வந்துக்கிட்டு இருந்த மனுஷன். எதிர்பார்க்கவே இல்லை நல்லா இருக்காரியா அப்படின்னு நினச்சிட்ருக்கிற டைமில் இப்படி ஒரு செய்தியை கேட்கவும் மனசு ரொம்ப நேற்றெல்லாம் உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். லைக் ஒரு அந்த மாதிரி டைமில் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி தான் நான் ட்ரெய்லர் நேற்று ரியாக்ட் பண்ணி போடாமல் வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ரியாக்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க இட்லி கடை ட்ரெய்லர் எப்படி என்னங்கிறத பார்த்துருவோம். தனுஷ் சாரோட டைரக்ஷனில் வர்ற மூவி இது. நிறைய பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க இதுலேயும், அருண் விஜய் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு செக் எப்படி என்னங்கிறது, பிகாஸ் இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டு சி வாட் இஸ் த காம்பினேஷன் பிட்வீன் அருண் விஜய் அண்ட் தனுஷ் அண்ட் சத்யராஜ் வேறு இருக்கார். ஸோ அதெல்லாம் என்ன இதுங்கிறத நம்ம ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். 3, 2, 1 ரெஜைன் மூவிஸ். எப்படி இறக்கிது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஆட்டு குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் கை பக்கம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். கம்பெனிக்கு வந்திருக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர். சரியான வேலைக்காரன் செஃப் இந்த கம்பெனி. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிருமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். ஓகே தள்ளிக்கங்க. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கையில் யாரு மும்பிட்டு வேலை செய்து ஒக்காளி கொமட்ல குத்தினானா? She is doing so good characters man. Oh, நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? வழக்கம் போல அதே பணக்கார வீட்டு பையன் கேரக்டர். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். சமுத்திரக்கண்ணி தனுஷரோட ஸ்ட்ரென்த் இவங்க எல்லாரும். ராஜ்கிரண், இட்லி கடை எங்க ஊருக்கு பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம். ஓகே, எத்தனை பேர் அது அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. நைஸ் பிக்சர். அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஓ, ஆத்தி this looks like Asuran frame la. இதுதான் அவ்வளவு இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. ஃப்ளாஷ்பேக் போல. ராஜ்கிரனோட ஃப்ளாஷ்பேக்லையும் தனுஷ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே, நைஸ்.
ரியலி நைஸ். இதில் என்னென்னா நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எந்த விதமான கன்ஸும் எந்த ஒரு ஒரு இதுவும் இல்லாமல் வெரி நீட்லி ப்ரெசன்டட். தனுஷ் சாரோட இந்த பிக்கப் லைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி மூவிஸ் மட்டும்தான் எடுக்கிறார். லைக் ரொம்ப ஃபைட்டு கீட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக போகிறதில்ல. அவர் டைரக்ஷன் பண்ணால் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். அது ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. இட்ஸ் எ வெரி டஃப் ஜாப். ஸோ அதை வந்து ஹீ இஸ் டூயிங் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெரி நீட்லி ப்ரெசன்டட். வி கேன் ஈஸிலி கெஸ் த ஸ்டோரி லைன். ஓகே, ஒரு பணக்கார வீட்டு பையன், இவர் ஜெஃபாக இருக்கார். அங்கே எடுக்கிற ஏதோ ஒரு சின்ன கிளாஷு, அது என்ன கிளாஷுன்னு பார்த்தா தான் தெரியும். அந்த கிளாஷில் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு இது இருக்குது இல்லைங்களா, அதுதான் மேபி அது அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரவும் அவரோட கம்பெனியில் வந்து மிகப்பெரிய ஒரு டவுன் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த டவுனில் ஏன் அப்படி என்ன இவன் வந்து இந்த ஊரில் போய் இவன் என்ன பண்ணிட்டான், இந்த இட்லி கடையை நான் வந்து அழிச்சிட்டா நீ அங்கே தானே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பழி வாங்குறதுக்காக அருண் விஜய் வராரு போல் இருக்கு ஊருக்கு. ஸோ அங்கே வந்து இந்த அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சு, ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் தெரிஞ்சு, இந்த இட்லி கடைக்கு பின்னாடி என்ன ஒரு வரலாறு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேபி அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பயங்கரமாக வந்து ரெனோவேட் பண்ணி அவரே வந்து கடைசியில் தனுஷுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக நிற்கிற மாதிரியான கதையாக இருக்கும்னு என்னோட கெஸ். மேபி இதே கூட கதையாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ எனக்கு ட்ரெய்லர் பார்க்கவும் இதுதான் என் மைண்டுக்கு வந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. பிக்சரைசேஷனாக இருக்கட்டும், தனுஷரோட ஆக்டிங், நடுவில் இந்த அசுரன் ஃப்ரேம் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் சாரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா கேரக்டர், அதாவது பொறுப்பாக இல்லாத பையனை நினச்சி வருத்தப்படுற ஒரு சாதாரண இது. நம்ம நிறைய தலைவர் மூவிஸ்லாம் வந்து இது மாதிரி பார்த்துருப்போம் அப்பாஸை. ஈவன் நம்ம தம்பிக்கு அந்த ஒரு படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பார். ரஜினி சார் வந்து ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருப்பார், அவரோட அப்பாவை வந்து இருக்கிறவர் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி. அது மாதிரி நம்ம பழைய மூவிஸ்லாம் பார்த்த வேலைக்காரன் அந்த மாதிரி படத்தில் பார்த்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் தான் இதுலேயும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ லைக் இட். ரொம்ப நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த மூவி அண்ட் ரியலி விஷிங் திஸ் மூவி டு கெட் பிளாக்பஸ்டர் லைக் திருச்சி ட்ரம்பலம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.